கார்த்திக் சுப்ராஸ் டைரக்ஷனில் நம்ம சந்தோஷ் சார் மியூசிக்கில் நம்ம சூர்யா மற்றும் பூஜா ஹெக்டேவோட ஆக்டிங்கில் நெக்ஸ்ட் அப்கமிங்கில் வரக்கூடிய ஒரு தமிழ் ஆக்ஷன் ரொமான்டிக் ட்ராமா மூவி தான் ரெட்ரோ. இந்த படத்தோட ட்ரெய்லரை இப்போ லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ வர May 1 அன்னைக்கு இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் கிராண்டாக ரிலீஸ் ஆக போகுது. படத்தோட ட்ரெய்லர் பார்க்க எப்படி இருக்குன்னு இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் கட்ஸ்லாம் செம்மையாக பண்ணியிருக்காங்க. நம்ம ஆல்ஃபோன்ஸ் பித்ரன் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் கட்டை ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரெய்லர் கட்டை அந்தளவுக்கு தரமாக பண்ணியிருக்காங்க. சிறப்பான சம்பவம்னு கூட சொல்லிடலாம். இந்த படத்தோட ட்ரெய்லர் வச்சு பார்க்குறப்ப ஸ்டோரி என்னவா இருக்குன்றத எக்ஸாக்டாக நம்மளால் கெஸ் பண்ண முடியல. ஓவராலாக ஒரு அவுட்லைன் ரிவ்யூ மாதிரி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். அவுட்லைன் ஸ்டோரியுமே பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் நமக்கு தெளிவாக தெரியுது. குறிப்பாக சூர்யாவும் பூஜா ஹெக்டேவும் லவ் பண்ணுறாங்க. அண்ட் சூர்யா வந்து ஒரு பெரிய ஃபைட்டராகவும் இருக்காரு. இவர் ஏதோ ஒரு காரணத்தினால அந்த லவ் காண்டியே வந்து இவரோட ஃபைட்டு அண்ட் இவரோட சண்டை அந்த ரவுடிசம் எல்லாத்தையும் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுது. அப்படி நடந்தும் அவரால் ஒரு கட்டத்தில் அந்த ரவுடிசமை விடவே முடியல. பட் இதுக்கான காரணம் என்ன, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் அப்படி என்னதான் சம்பவம் நடந்துச்சு, அந்த ஃபைட்டராக இருக்க நம்ம சூர்யா அப்படி என்ன மாதிரியான ஒரு கேமை உருவாக்குனாங்க. ஸோ எல்லாத்துக்குமான பதிலாக தான் இந்த ரெட்ரோ மூவி இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட்டே நம்ம கார்த்திக் சுப்ராஸ் சார் இந்த படத்தை பற்றி சொல்லியிருந்தாரு. இந்த படம் ஒரு கம்ப்ளீட் லவ் ஆக்ஷன் ட்ராமா மூவி. லவ்க்காண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சிருக்காங்கன்னு. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளாஷ்பேக் நடக்கிற சீக்வன்ஸ் தான் இருக்கும். இல்லை ஏதோ 2 கேங் காட்டப்படுது. அந்த கேமை நடத்துகிற ஒரு கேங்கை தான் வந்து கண்ட்ரோல் பண்ணுறது நாசராக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிரகாஷ் ராஜுமே இந்த படத்தில் நம்ம சூர்யாவுக்கு ஹெட்டாகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். அண்ட் பிரகாஷ் ராஜ் கீழே தான் வந்து நம்ம ஜோர்ஜ் ஜார்ஜ் அவர் தான் வந்து நம்ம சூர்யாவோட அப்பாவும் நடிச்சிருக்காரு. அண்ட் குறிப்பாக பேட்ட படத்தோட ரெஃபரன்ஸ் கூட இந்த படத்தில் வச்சிருக்காங்க. பட் ஸ்டோரி எங்கேருந்து டிராவல் பண்ணி எங்கேருந்து கொண்டு போய் முடிப்பாங்கன்றது நமக்கு தெளிவாக தெரியாது. நம்ம படம் பார்க்குறப்ப தான் தெரியும். ஸோ கதையை யாருமே கெஸ் பண்ண முடியாத அளவுக்கு தான் வச்சிருக்காங்க. பட் நம்ம ஓவராலாக வந்து ஒரு அவுட்லைன் ஸ்டோரியை மட்டும் தான் நம்மளால் பார்க்க முடியுது. இந்த படம் நம்ம சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் படமாக அமையுமான்னு கேட்டினா ஸோ கண்டிப்பாக அமைய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஏன்னா இந்த படத்தோட ஸ்டோரி எடுத்துக்கிட்டீங்கன்னா யாருக்குமே தெரியல இது என்ன மாதிரியான ஸ்டோரி லைன், எப்படி கொண்டு போவாங்க, எங்கே போய் முடிப்பாங்கன்னு. அண்ட் அவுட்லைன் மட்டும் சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் எங்கேஜிங்கான ஒரு மூமெண்ட்ஸாக இந்த படத்தில் எக்கச்சக்கமாக இருக்குன்றதை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இந்த படத்தில் நம்ம சூர்யா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபைட்டர். ஸோ அவரோட கேரக்டரையுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது ட்ரெய்லர்லேயே. பூஜா ஹெக்டேமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்தில் அவங்க வந்து ஒரு வெட்டினரி டாக்டராக தான் இருக்காங்க. ரொம்ப சாஃப்டான கேரக்டர். அண்ட் ஜெயராமே ஒரு ஃபன் ஃபீல்டு கேரக்டர் தான் வராரு. கூட ஸ்வசிகாவுமே நடிச்சிருக்காங்க. சசிகா கண்டிப்பாக சூர்யாவுடைய அம்மாவாக வர வாய்ப்புகள் இருக்குது. அது ஃப்ளாஷ்பேக் போர்ஷனாக தான் இருக்கும் மேக்ஸிமம். இந்த படத்தில் கன்னிமா சாங் செம ட்ரெண்டாக போயிட்டு இருந்தது. அண்ட் கன்னிமா சாங்கில் ஸ்பெஷல் கேமியோ அப்பியரன்ஸாக நம்ம சந்தோஷ் சாரே வந்திருப்பாரு. அண்ட் குறிப்பாக வந்து இந்த படத்தில் நம்ம ஸ்ரேயாக்குன்னு பார்த்தீங்கன்னா லவ் டிடாக்ஸ்னு ஒரு சாங் இருக்குது. அந்த சாங்கில் நம்ம ஸ்ரேயா சார் ஒரு கேமியோ அப்பியரன்ஸாக வந்துட்டு போகிறாங்க. ஸோ அவங்களோட டான்ஸுமே அந்த சாங்கில் நல்லா இருக்குன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ட்ரெய்லரில் 2 சீனில் வச்சாங்க. அந்த சீன் பார்க்குறப்ப கண்டிப்பாக சாங் வேறு வெள்ளால் தெரிக்க விட போகுது அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ கண்டிப்பாக படம் ரிலீஸ்க்கு முன்னாடி தான் இந்த சாங்கை லான்ச் பண்ணுற மாதிரி அவங்க பிளான் பண்ணுவாங்க மேக்ஸிமம். இந்த பேட்ட படம் மாதிரி இதுவுமே வந்து ஒரு சம்பவகரமான ஒரு படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ரெட்ரோ மூவி எந்த அளவுக்கு நம்ம சூர்யாவுக்கு ஒரு கம்பேக் மூவி அமைய போகுதுன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ ட்ரெய்லர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ட்ரெய்லர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம மெட்டில் கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இந்த ட்ரெய்லருக்கு நம்ம SRS ரேட்டிங்ஸ் 5க்கு 4 கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான ட்ரெய்லர் கூட. ட்ரெய்லர் கட் செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக படமும் பார்க்க வரலாம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எங்கேஜிங்கான மூமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். May 1 அன்னைக்கு இந்த படம் நமக்கு தியேட்டர்ஸில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி 3 லாங்குவேஜஸ்லையுமே ரிலீஸ் பண்ணுறாங்க.